மனிதர்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்கள், அதாவது பைஸ்டாண்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் அழைக்கிறோம். இரண்டு அப்ஸ்டாண்டர்ஸ், அதாவது அக்கறை காட்டுபவர்கள். கிறித்துவ மதம் இந்த இரண்டு வகையில் மிக சிறப்பான விதத்தில் அக்கறை காட்டுகின்ற மதமாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் வேடிக்கை பார்த்திருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அக்கறை காட்டுகின்ற விடயங்கள் தான் பெருமளவில் திருச்சபையில் நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் காலம் தொடங்கி இன்றைய தினம் பங்குத்தளங்களிலே நமது மனிதர்களுடைய விசுவாச வாழ்வு வரை ஒரு அக்கறை காட்டுகின்ற ஒரு மதமாகத்தான் கிறித்துவம் அமைந்திருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுநாதர் ஒரு அக்கறை காட்டுகின்ற ஒரு மகானாக விவிலியங்களிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், முக்கியமாக அருளப்பர் 3:16, கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் தனது ஒரே பேரான மகனை நமக்கு அனுப்பினார். கொஞ்சம் மாற்றி வாசித்தால் இன்னும் அழகாக இருக்கும். கடவுள் உலகின் மீது கொண்ட அக்கறையினால், அக்கறை அப்ஸ்டாண்டர். கடவுள் ஒரு அப்ஸ்டாண்டர், அக்கறை காட்டுபவர். பைஸ்டாண்டர் கிடையாது, பைஸ்டாண்டர் சுத்தமாக கிடையாது. ஸோ கடவுளுடைய குணமே அப்ஸ்டாண்டராக இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அப்ஸ்டாண்டர்ஸாக தான் இருக்கணும், பைஸ்டாண்டர்ஸாக இருக்கக்கூடாது. அது கடவுளுடைய குணம் அல்ல. இயேசுநாதர் வர்றார், அதெல்லாம் செய்கிறார். அக்கறை காட்டுபவராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஏழைகளையும் விபச்சாரிகளையும் பாவிகளையும் நோய்வாய்ப்பட்டோர்களையும் எல்லார் மேலேயும் அக்கறை காட்டினார். பறவைகள் மீது, வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், படைப்பின் மீது அக்கறை காட்டினார். தன் தந்தையோடு பேசினார், ஜெபித்தார். இப்படி ஜெபிங்க கற்றுக் கொடுத்தார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 3 நிலைகளில் அவர் அக்கறையை காட்டியிருக்கிறார். அந்த முதலாவது நிலை கடவுளோடு உறவு, அந்த நிலையில் அக்கறை காட்டினார். அதனால தான் ஜெபம் பண்ணார். ராத்திரியில் விடிய காலம் எல்லாம் ஜெபந்தான். ரெண்டாவது மனிதர்களோடு உறவில் அக்கறை காட்டினார். மனிதனுடைய நிலை, எல்லாரோடையும் பழனார், எல்லாரோடையும் அன்பு செய்தார். முக்கியமாக யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ, யார் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் உதவி செய்தார். பெண்களையும் அந்த காலத்தில் அவர் தன்னோடு சேர்த்து கொண்டு சீடர்களாகவும் அமைத்து செயல்பட்டிருக்கிறார். ஸோ மூன்றாவது நிலை படைப்போடு. எவ்வளோ அழகாக இயேசுநாதர் அந்த படைப்பை நமக்கு ஒரு பாடமாக உதாரணமாக கொடுக்கிறார். விதைப்பவன் ஓமை, அதில் பார்க்குறோம் அந்த நிலத்தை பற்றி, 4 வகையான நிலங்களை பற்றி எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறார். ஸோ அவருடைய அந்த நிலையிலும் ஒரு அக்கறையை அவர் காட்டியிருக்கிறார். இந்த படைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமாக 2 கூறுகள், உயிரற்றவை உயிருள்ளவை, எல்லாமே அவர் உள்ளே கொண்டு வர்றார். அதுதான் உலகம் என்று நாம் அழைக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் இறை அரசு என்று இயேசுநாதர் அழைத்திருக்கிறார். இறை அரசில் 3 உறவுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று கடவுளோடு உறவு, 2வது மனிதனோடு உறவு, 3வது படைப்போடு உறவு. இந்த 3 விஷயங்களை சொல்கிறது தான் இயேசுநாதர் வந்தார். விவிலியத்தில் இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. விவிலியம் மட்டுமில்லை, மற்ற மதங்களின் வேத புத்தகங்கள், அவஸ்தா, குரான், அச்சாரங்க சூத்ரா, கீதா எல்லாமே சொல்கிறது இந்த 3 உறவுகள் தான். இந்த 3 நிலைகளில் அக்கறையை காட்டியிருக்கின்றன. வேறு எந்த இதுவும் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி
நாம் பார்க்கின்ற பொழுது 12வது 13வது நூற்றாண்டிலே புனித பிரான்சிஸ் அசிசியார் அதே கோணத்தில் தான் அவருடைய வாழ்வும் செயல்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு மாபெரும் உறவை வளர்த்து கொண்டார். விவிலியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு நிகரான ஒரு வாழ்வை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் அந்த விவிலியத்துக்கு மாறாக நமது திருச்சபையின் தலைவர்களும் மற்றவர்களும் செயல்பட்டு கொண்டிருப்பதை மாற்றி இவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரின் சபையை ஆரம்பித்திருக்கிறார். கடவுள் ஒரு வானகத் தந்தை, அந்த வானகத் தந்தை எல்லாரையும் நேசிக்கிறார் என்கின்ற ஒரு சொல் அவரிடம் எப்பொழுதும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, மனிதர்களையும் அவர் நேசித்தார். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் நாம் அனைவரும் சகோதரரே, ஃப்ரெத்தல்லி தூத்தி என்று சொல்லுகின்ற எழுத்து மடலில் 2020 ஃபஸ்ட்டு 3-4 பத்திகளிலே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் எப்படி அந்த 12வது நூற்றாண்டில் சிலுவை போர்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் எல்லாரும் சண்டையிட செல்லுகின்ற பொழுது இந்த பிரான்சிஸ்கு அசிசியார் மட்டும் சமாதான ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு எகிப்தில் ஆட்சி செய்கின்ற மாலிக் அல் கமீல் அவரிடம் சென்று அவரிடம் மனித உறவுகளை பற்றி பேசி சண்டையிடுவதை போரிடுவதை தவிர்த்து, ஏனென்றால் பல மக்கள் அதில் சாவதை சுட்டி காட்டுகிறார். மாறாக ஒரு அன்பு செய்ய வேண்டிய அக்கறை காட்டுகின்ற ஒரு மனித இனமாக கடவுள் படைத்திருக்கிறார். மாறாக அழிக்க கடவுள் ஒரு நாளும் மனித இனத்தை படைத்தது கிடையாது என்கின்ற வேத போதங்களை அவருக்கு சுட்டி காட்டி அவரையும் மனம் திருப்பியிருக்கிறார். அதாவது இவர் இத்தாலி, புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அல் கமீல் எகிப்து நாடு, எவ்வளவு தூரம் அந்த காலகட்டத்தில் அவர் கால்நடையாக சென்று தனது நாட்டில் இருக்கின்ற மக்களை மட்டும் அவர் நினைக்கவில்லை. உலகத்தில் அந்த காலம் உலகம் என்பது அவருக்கு எகிப்து, உலக கடைசி எல்லை வரை இருக்கின்ற மனித இனம் அனைவருமே சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் சென்று அவர் தனது அன்பை, தனது அக்கறையை எடுத்து காட்டியிருக்கிறார். கடைசியாக படைப்பின் மீது அவருடைய அக்கறை ஏராளமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஒரு குடும்பமாக பார்த்தார், ஒரு பிரபஞ்ச குடும்பமாக பார்த்தார். பிரதர் சன், சிஸ்டர் மூன், சகோதர காற்று, சகோதர நெருப்பு, சகோதரி சாவு, சகோதரி தண்ணி, சகோதரி நிலம், மண், பூமி, இப்படி அனைத்தையுமே ஒரு பிரபஞ்ச குடும்பமாக பார்த்திருக்கிறார் இந்த பிரான்சிஸ்கு அசிசியார். அது மட்டுமல்ல, அவர் பறவைகளுக்கு போதித்திருக்கிறார், மற்ற விலங்குகளை அவர் நேசித்திருக்கிறார். சகோதர ஓநாய், சகோதரி ஆடு என்றெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை ஒரு பிரபஞ்ச குடும்பத்துக்கு சூட்டி மகிழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரான்சிஸ்கு அசிசியார் படைப்பின் மீது தான் கொண்டுள்ள அன்பு 3 நிலைகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த உரையில் சொன்னது போல அவருடைய அக்கறை கடவுள் மீது, உறவின் மீது, மனிதன் மீது, படைப்பின் மீது. ஆகவே நமது பங்குத்தலங்களிலே இந்த தினம் பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்வை நாம் இன்றைய முக்கியமாக இந்த காலத்தில் படைப்பின் காலம் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி முடிய நாம் கொண்டாடும் இந்த காலத்தில் நாம் இந்த 3 உறவுகளில் நலனில் அக்கறை காட்ட வேண்டும், வளர்ப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த 3 நிலைகளையும் செயல்படுத்துவதில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஆகவே கிறித்துவ மதமும் இயேசுநாதனும் மரியாளும் இன்றைய தினம் கூட நமது வளர்ச்சியிலே அக்கறை காட்டி கொண்டிருக்கிறார். நாமும் அதே விசுவாசத்தோடு, அதே செயல்பாட்டோடு நமது பங்குத்தலங்களில் அக்கறையை காட்டி இந்த பிரபஞ்சத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். நன்றி.